லட்சம் பேர் வாக்களிக்காமல் இருக்காங்க. என்ன காரணம்? இல்லை, இது ஏற்கனவே நாங்கள் அதற்கான முழு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோங்க. இதற்கு வந்து ரொம்பவே டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணி ஏன் சென்னையில் வாக்களிக்கிறது இல்லைன்னா சிலர் பேர் வந்து ஏதாவது ஒரு சீராரை மட்டும் வந்து குறை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னாக்கா ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பாக ஜட்காபுரம்னு பார்த்தீங்கன்னா 71 விழுக்காடு வருது. அதே பக்கம் எலிஃபென்ட் கேட் பகுதியில் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு வருது. ஸோ ஜென்ரலாக அதே மாதிரி சர்வீஸ் ஏரியா நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெட்டியூரில் நல்ல வாக்கு 62, ராதாகிருஷ்ணகிரி 66.75 மற்றும் அப்படியே சரிஞ்சு 53ங்கிற போது யூனிஃபார்மாக வரும்போது முக்கியமான காரணம் வந்து ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போகிறது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்லு இவ்வளோ முயற்சி செஞ்சீங்க வரலையான்னு. நாங்கள் அதுக்கான கரெக்டான பதில் சொல்கிறோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்று, மத்தியானத்துக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் வந்து அதை வந்து எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். இதற்கு பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் நம்ம அனைத்து முயற்சிகளும் செஞ்சுருக்கோம். ஸோ போக தான் இந்த தொடர் விழிப்புணர்வு பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தான் இதை நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.